நமது நாட்டில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 28 அன்று 5 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நடப்பு ஆண்டில் பத்ம விபூஷன் விருது 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டன. 19 பேருக்கு பத்மபூஷன் விருது, 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருது என மொத்தம் 139 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருது பெற்றவர்களில் 23 பேர் பெண்கள் ஆவர். மேலும் இந்த பட்டியலில் வெளிநாட்டினர், வெளிநாடு வாழ் இந்தியர் பிரிவைச் சேர்ந்த 10 பேர் மற்றும் மரணத்திற்கு பின் விருது பெறும் 13 பேரும் உள்ளனர். ஏப்ரல் 28 அன்று 139 பேரில் 71 பேருக்கு பதம் விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் அஜித் குமார் பத்மபூஷன், அஸ்வின் பத்மஸ்ரீ, செஃப் தாமு பத்மஸ்ரீ, லட்சுமிபதி ராமசுப்பையர் பத்மஸ்ரீ, ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி பத்மஸ்ரீ, CS வைத்தியநாதன் பத்மஸ்ரீ ஆகிய 5 தமிழர்கள் பத்ம விருதுகளை பெற்றனர். மற்றவர்களுக்கு மே 12ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பத்ம விருதுகள் வழங்கப்படும். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் குமார் மற்றும் நடிகை சோபனா ஆகியோருக்கு கலைத்துறையில் சிறந்து விளங்குவதற்காக பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல நல்லி குப்புசாமிக்கு தொழில்துறையில் சிறந்து விளங்கியதற்காக பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்.